வாழ்க்கை எதை நோக்கி போகணும் சொல்லுங்க? யெகோவா நிசி, வெற்றியை நோக்கி போகணும். வெற்றியை நோக்கி சும்மா போகாது, தானா போகாது. விசுவாசம் இருந்தாதான் அது வெற்றியை நோக்கி போகும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப பெரிய ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக உண்டாக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் தானா வராது. பக்கத்துல இருக்கிறவங்களை கிள்ளி சொல்லுங்க, விசுவாசம் தானா வராது. இப்ப கிள்ன ஒண்ணு சவுண்ட் வருது பாத்தீங்களா? ஆமா, அது மாதிரி சில வேலையை பார்த்தாதான் வரும். என்ன வேலையை பார்க்கணும்? ரோமரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசம் தானா வராது, விசுவாசம் ஆண்டவருடைய வார்த்தைய வசனத்தை கேட்கறதுனால தான் வரும். அப்போ விசுவாசம் வந்தாதான் சொல்லுங்க பார்க்கலாம், வெற்றி வரும். அல்லேலூயா. ஒரு 4 பேர் ஒரு வீட்டு வாசலை தட்டினாங்களாம். 4 பேர் என்ன பண்ணாங்களாம்? ஒருத்தருடைய வீட்டு வாசலை தட்டினாங்களாம். அந்த வீட்டுக்குள்ள இருந்த அம்மா வெளியே வந்துச்சான். யாருங்க நீங்க 4 பேரு? அப்ப ஒருத்தர் சொன்னாராம், என் பேரு ஐஸ்வர்யம். இன்னொருத்தர் சொன்னாராம், என் பேரு ஆரோக்கியம். இன்னொருத்தர் சொன்னாராம், என் பேரு வெற்றி. இன்னொருத்தர் சொன்னாராம், என் பேரு விசுவாசம். அந்த அம்மா சொல்லிச்சான், யாரும் வேணாம், ஐஸ்வர்யம் மட்டும் உள்ளவா. ஐஸ்வர்யம் உள்ள வந்துச்சான் பாருங்க. ஐஸ்வர்யம் வந்த உடனே வராத பண வரவெல்லாம் வீட்டுல வந்துருச்சான். செல்வம் வந்துருச்சான், பொருள் வந்துருச்சான், எல்லாமே வந்துருச்சான். கூடவே சேர்ந்து நோயம் வந்துருச்சான். கூடவே சேர்ந்து தோல்வி மனப்பான்மை வந்துருச்சான். என்னாச்சான்? வீட்டுல பணம் இருந்துச்சான், நகை இருந்துச்சான், செல்வம் இருந்துச்சான். ஆனா உடம்புல சுகம் இல்ல, மனசுல சந்தோஷம் இல்ல. பேன்னு உக்காந்துட்டு இருந்துச்சு அந்த அம்மா. அப்புறம் பார்த்துச்சா, இந்த செல்வம் இருந்து என்ன பிரயோஜனம், நிம்மதி இல்ல, போயிரு அப்படின்னு அவர் போயிட்டாராம். மறுபடியும் 4 பேர் என்ன பண்ணாங்களாம், வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு கதவை தட்டினாங்களாம். அங்க இருந்தவங்களும் ஓபன் பண்ணாங்களாம். யாருங்க நீங்க 4 பேரும்? சொன்னாங்களாம். ஒருத்தர் சொன்னாரா, நான் தான் ஐஸ்வர்யம். இன்னொருத்தர் சொன்னாரா, நான் தான் ஆரோக்கியம். இன்னொருத்தர் சொன்னாரா, நான் தான் வெற்றி. இன்னொருத்தர் சொன்னாரா, நான் தான் விசுவாசம். அந்த வீட்டுல இருந்தவங்க சொன்னாங்களாம், இப்ப எங்களுக்கு தேவை ஆரோக்கியம். ஆரோக்கியம் வாங்க. ஆரோக்கியம் உள்ள வந்தாராம். ஆரோக்கியம் வந்த உடனே நோய்வாய்ப்பட்ட பலவீனமான எல்லாரும் சுகமாயிட்டாங்களாம். ரொம்ப சந்தோஷமாயிராதீங்க. எல்லாரும் ஆரோக்கியம் ஆயிட்டாங்களாம். ஆரோக்கியம் ஆயிட்டாங்களாம். ஆனா வீட்டுல 5 நயா பைசா இல்லையா. மனசுல எண்ணத்துல வெற்றி இல்லையா. வாழ்க்கையில செல்வம் இல்லையா. ஆரோக்கியம் இருந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை வறட்சியா இருக்கு, வாழ்க்கை விரக்தியா இருக்குன்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணிட்டாங்களா, ஆரோக்கியம் அவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா. நீ இருந்து என்ன பிரயோஜனம்? உடம்புல ஆரோக்கியம் இருக்கு, ஆனா மனசுல நிம்மதி இல்ல, கையில காசு இல்ல, போயிரு. போயிட்டாராம் அவரு. அப்புறம் 4 பேர் சேர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போனாங்களாம். அங்க போன உடனே அங்க பாருங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை மாதிரி விசுவாசிக்கிற ஒரு தேவ பிள்ளை. அல்லேலூயா. அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கு வீட்டுல முக்காட போட்டு. இப்போ 4 பேர் வந்து அந்த டோரை தட்டுறாங்க. அந்த அம்மா வெளியே வந்து பாக்குது. யாருங்க நீங்க? ஒருத்தர் சொல்றாரு, நான் தான் ஐஸ்வர்யம். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் தான் ஆரோக்கியம். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் தான் வெற்றி. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் தான் விசுவாசம். அந்த அம்மா சொன்னாங்க, விசுவாசம் வாங்க, விசுவாசம் வாங்க, விசுவாசம் வருவதாக. இந்த மாதிரி நினைச்சது விசுவாசம் வாங்கணும்னு விசுவாசம் மட்டும் வரும்னு பார்த்தா விசுவாசம் மட்டும் வரலையா. விசுவாசம் வந்த உடனே கூடவே ஆரோக்கியமும் சேர்ந்து வருதா. ஆரோக்கியம் மட்டும் வரல, கூட சேர்ந்து ஐஸ்வர்யமும் சேர்ந்து வருதா. ஐஸ்வர்யம் மட்டும் வரல, கூட சேர்ந்து வெற்றியும் சேர்ந்து வருதா. இந்த அம்மா சொன்னாங்களா, உங்களை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம், செல்வத்தை கூப்பிட்டா செல்வம் மட்டும் போவோம், ஆனா இப்ப நான் விசுவாசத்தை தானே கூப்பிட்டேன், விசுவாசம் மட்டும் தானே வரணும். அவங்க சொன்னாங்க, செல்வத்தை நீங்க கூப்பிட்டு இருந்தீங்கன்னா செல்வம் மட்டும் வந்திருக்கும், ஐஸ்வர்யம் மட்டும் வந்திருக்கும். ஆரோக்கியத்தை கூப்பிட்டா ஆரோக்கியம் மட்டும் வந்திருக்கும், வெற்றியை கூப்பிட்டா வெற்றி மட்டும் வந்திருக்கும். விசுவாசத்தை கூப்பிட்டா விசுவாசம் மட்டும் வராது, கூட சேர்ந்து ஆரோக்கியமும் வரும், ஐஸ்வர்யமும் வரும், வெற்றியும் வரும், வாழ்வும் வரும். 2 கரங்களை நல்லா உற்சாகமா தட்டி உள்ள வெளியே அத்தனை பேர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி
அப்ப விசுவாசம் தானாய் வருவது அல்ல. விசுவாசம் தானாய் வருவது அல்ல. விசுவாசம் வருவதற்காக நாம் சில வேலைகள் பார்க்க வேணும். ஏன் சபைக்கு வர்றது நல்லது, கூடி வர்றது ஏன் நல்லது, பிரசங்கத்தை கேட்கறது ஏன் நல்லது, வார்த்தையை கேட்கறது ஏன் நல்லது? நான் சிறு வயதில் சிறிய பருவத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் என்னுடைய 16, 17, 18 இதெல்லாம் சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கும். வர்ஷிப்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பிரசங்கம்னாங்கன்னா ஒரு மயக்கம் வரும் பாருங்க. அங்க சில நேரத்துல 2 டிரான்ஸ்லேட் போகும், இல்லைன்னா சில நேரத்துல தெலுங்கெல்லாம் வந்துருச்சுன்னா 3 டிரான்ஸ்லேட் போகும். அப்படி போவோம் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். சர்வீஸ் காலையில 8:45 ஆரம்பிச்சாங்கன்னா 12:45 முடிப்பாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ யாருந்தா நேரத்துக்கு என்ன ஆயிருப்ப? 2 ஹவருக்கே தாங்க முடியல. இடுப்பு இப்படி ஆடுது, தொடை இந்த பக்கம் போகுது, காலை அப்படி உருட்டுது, இந்த பக்கம் உருட்டுது, சேர தேடுது. இல்ல நான் சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு ஆவிக்குரிய அற்புதமான பயிற்சியில் நீங்கள் இறங்குகிறீர்களோ அத்தனையும் உங்களுக்கு விசுவாச பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விசுவாச பெருக்கமே உங்கள் வாழ்வினுடைய ஆரோக்கிய வெற்றியினுடைய ஆதாரமாய் அமைந்து விடுகிறது. அப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்கு பாருங்க நம்ம வாழ்க்கையில. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிக்க வேணும். உலகம் 1000 எதிர்மறையான கருத்துக்களை சொல்லட்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்க மட்டும் ஸ்ட்ராங்கா ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசித்து விசுவாசத்தின் மூலம் எல்லாவற்றையும் பெறுகிற அந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, நான் சொல்றேன், விசுவாசமும் தங்கும். கவனிங்க, விசுவாசத்தோடு கூட சேர்ந்து நிம்மதியும் தங்கும், சந்தோஷம் தங்கும். நான் சொல்றேன், பணவரவு தங்கும், வெற்றி தங்கும், பொருள் வளங்கள் தங்கும், குடும்ப நிம்மதி தங்கும், உடம்பு ஆரோக்கியம் தங்கும், எல்லாம் தங்கும். 112ஆம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வீட்டில் இருக்கும். யார் வீட்டில் இருக்கும்? தைரியம் இருக்கும், வெளிச்சம் உதிக்கும். யார் வீட்லயா? 112ஆம் சங்கீதத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். எந்த வீட்ல தேவனுடைய பிரமாணம் இருக்கோ அந்த வீட்ல ஆசீர்வாதம் தங்கும். எந்த வீட்ல தேவ பிரமாணங்கள் இருக்கிறதோ அந்த வீட்ல ஐஸ்வர்யம் தங்கும். எந்த வீட்ல தேவ பிரமாணம் இருக்கோ அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் துர்ச்செய்தியை கேட்பதினால் அவர்கள் இருதயம் பயப்படாது, அவர்கள் இருதயம் திடனாயிருந்து கர்த்தருக்குள் மகிழ்ந்திருந்து அவர்கள் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பார்கள். யாரு? விசுவாசிக்கிற நீதிமான்களின் கூட்டம். அப்ப நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா, விசுவாசமாவது, சர்ச்சாவது, ஜெபமாவது, ஆராதனையாவது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப முதல்ல எனக்கு கல்யாணம் ஆகணும், முதல்ல எனக்கு குழந்தை பிறந்துடணும், முதல்ல எனக்கு வேலை கிடைச்சிடணும், முதல்ல எனக்கு வீடு கட்டிடணும். அல்லேலூயா, அல்லலையா? சவுண்டே கேட்கலையே. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கிடையாது, கிடையாது. விசுவாசம் இல்லாம எது வந்தாலும், நல்ல கவனிங்க, விசுவாசம் இல்லாம எது வந்தாலும் நான் சொல்றேன், அது ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. அது பணமா இருக்கட்டும், வரவா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், 1000 விஷயமா இருக்கட்டும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. அவங்க இங்க இல்ல, நம்ம சர்ச்சுல கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க. நம்ம எங்க ஃபேமிலியோட ரொம்ப ஐக்கியமா இருக்கிறவங்க. திடீர்னு எங்க வீட்டுக்கு வருவாங்க, ஃபேமிலியா வருவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்களாம் வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. நல்ல அடிக்கடி எங்களோட கான்டாக்ட்ல இருக்கிறவங்க. அவங்களுக்கு பாருங்க, ஒரு இளம் பெண், வயது வந்த பெண், நல்லா பேசுற பழகுற நல்ல ஒரு பொண்ணு, ரொம்ப உரிமையா பேசும், பழகும். இப்ப அந்த பொண்ணை பத்தி தான் பேச போறேன். நிச்சயமா அது லைவ்ல கேட்கும், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா உண்மையை தான் சொல்ல போறேன். அது கேட்டாலும் பிரச்சனை இல்லை. ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. அல்லேலூயா. அதனால தைரியமா நான் சொல்றேன். அந்த பொண்ணுக்கு பாருங்க, இப்போ 4 மாசத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் வைத்திருந்தார்கள். நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே வசனம் தான் ஸ்டேட்டஸ் ஃபுல்லா. அல்லேலூயா. நிச்சயத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். நிச்சயத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்பவுமே நிறைய சாட் பண்ணோம், நல்லா பேசும் அந்த பிள்ளை, நல்ல ஃபேமிலியோட நல்ல ஐக்கியமா இருக்கிற பிள்ளை. நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே லவ், ஒரே ரவுசு, ஒரே ஸ்டேட்டஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரே சினிமா பாட்டு, ஒரே ஸ்டேட்டஸ்லாம் பாத்தீங்கன்னா காதலும் காதலியும் வருகிறார்கள், ஓடுகிறார்கள். இவள் அவன் துரத்த இவள் ஓடுகிறாள்,
ஈவன் தவள், இதெல்லாம் வேடிக்கையா இருக்கு. 4 மாசம் நடந்த கூத்து சொல்றேன். 4 மாசம் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி தெளி வச்சு வச்சுட்டு இருக்கோம். நானும் என் ஒய்ஃபும் பேசுவேன், ஏன் இந்த பிள்ளை சினிமா பாட்டுலாம் வச்சுக்கிட்டு இருக்கு, எப்ப பார்த்தாலும் சினிமா பாட்டு ஓடுறதும் ஆடுறதும், பையன் துரத்துறான், உயிரே உயிரே, இல்ல பாட்டெல்லாம் பயங்கரமான இருக்கும், அப்படியே செம்மையா இருக்கும். பார்த்தா நமக்கே ஒரு இப்படி கிளிப்பா இருக்கும், அப்படியே கிளிப்பா, செம்ம கிளிப்பா இருக்குது. நாடாது இந்த பொண்ணு பயங்கரமா ஸ்டேட், வார்த்தைலாம் பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே இருதயமா தொக்கா அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும். கண்டதை மேஞ்சிக்கிட்டு இருக்குங்களா அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் சோசியல் மீடியால, அதெல்லாம் புடிச்சு இவங்க வச்சுக்கிறது. ஓகேங்களா? இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆச்சு, போனோம், ஃபேமிலியே போனோம் 2 வாரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒண்ணுமே காணும். நேத்து திடீர்னு ஸ்டேட்டஸ் பார்த்தா வச்சிருக்கு, ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன், எவிடன்ஸ் இருக்கு, வாசிக்கிறேன். நேத்து அந்த பாப்பா என்ன வச்சதுன்னு வாசிக்கிறேன். கேட்டாலும் தைரியம் இல்ல, க்ளோஸ் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃபேமிலி தான் சொல்லிக்கிறேன். வாசிக்கிறேன் பாருங்க, ஸ்டேட்டஸ் ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. பூமியை போல் தான் வாழ்க்கையும், 3/4 பாகம் கண்ணீர், 1 பாகம் இன்பம். அடி பயமுள்ள, இதுக்கா 4 மாசமா ரவுஸ் விட்ட? கல்யாணம் ஆயிட்டு ஸ்டேட்டஸ் பாரு என்ன சொல்லுது அந்த பிள்ளை. பூமியை போல்தான் வாழ்க்கையும், அதாவது என்ன சொல்லுதுன்னா, பூமி வந்து பாத்தீங்கன்னா 3 பங்கு தண்ணி, 1 பங்கு தான் நிலம், பூமி இல்லையா? தெரியல உங்களுக்கு? அதுதான் சொல்லுது, பூமியை போலதான் வாழ்க்கையும், 3/4 பாகம், இப்படி பூமியில 3/4 பாகம் தண்ணி, அது மாதிரி வாழ்க்கையும் 3/4 பாகம் கண்ணீர், 1 பாகம் தான் இன்பம். என்னாச்சு? பேர் வந்த உடனே, ஃபியான்சி வந்த உடனே ஃபெய்த் போயிருச்சு, நம்பிக்கை போயிருச்சு, ஜெபம் போயிருச்சு, ஆண்டவருடைய வார்த்தை போயிருச்சு. ஒரே மயக்கம் தான், கண்ணு முன்னாலும் கண்ணாளன் தான். பிசிக்கலா வந்துட்டாரு பாருங்க. 2 வாரம் ஆட்டம் அடங்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் வருது, 3/4 பாகம் பூமியை போல்தான் வாழ்க்கையும், 3/4 பாகம் கண்ணீர், 1 பாகம் இன்பம். பக்கத்துல பார்த்து கேளு, உன் கதையும் இப்படிதான். என்ன அப்படி பாக்குறீங்க? எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு பாடம். அப்படியே கல்யாணமானோ அப்படியே சிறகு எல்லாம் பறக்க முடியாது தலை, நீங்க வேற என்னவோ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் இருக்குது கச்சேரியே. நான் சொல்றேன், கர்த்தரோடு இணைக்கப்பட்ட திருமணங்களும், கர்த்தரோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கையும், கர்த்தரோடு இணைக்கப்பட்ட தொழிலும், வேலையும், வருமானமும், நான் சொல்லுகிறேன், அது ஆசீர்வாதமா இருக்கும், அது சந்தோஷமா இருக்கும். கர்த்தரை விட்டுட்டு நீ எதை வேணா பிடிச்சு பாரு, ஆரம்பத்துல சோக்காதான் இருக்கும், ஆனா போக போக தெரியும் அது எந்த அளவுக்கு உன்னை பேக்காக்க போகுதுன்னு சொல்லி. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் வராத சகலமும் பாவமா இருக்கிறது. அப்ப விசுவாசத்தின் மூலம் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், விசுவாசத்தின் மூலம் என் வேலை அமையணும், விசுவாசத்தின் மூலம் வெற்றி அமையணும்னு சொன்னா எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தருடைய விசுவாசத்தில் நாம் இன்னும் பெருக வேணும். அப்படின்னா துதி பெருகணும், ஸ்தோத்திரம் பெருகணும், ஆராதனை பெருகணும், நம்பிக்கை பெருகணும், வார்த்தை பெருகணும், வசனத்தை கேட்கறது பெருகணும், கர்த்தருக்கு கொடுக்கிற மதிப்பு மரியாதையும் பெருகணும், தேவ பக்தி பெருகணும், தேவனுக்காக வாழ்கிற வைராக்கியம் பெருகணும். அப்பதான் விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருக பெருக அந்த விசுவாசிக்கும் பொழுது வருகிற பலன் தான், நான் சொல்றேன், உனக்கு சுத்தமானதும் உன் வாழ்வில் நிறைந்த மகிழ்ச்சியையும் சம்பூர்ணமாய் நிலைக்கிற ஆசீர்வாதத்தையும் பூர்த்தியாய் உனக்கு தர வல்லதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுடைய தாத்தா ஒரு விசுவாச வீரர், தகப்பன் ஒரு ஜெப வீரர், இவரோ ஒரு ஏமாற்றுக்காரர். இவர் நினைச்சிட்டாரு செம்ம டேலண்ட் பண்ண, நமக்கு பேச்சு திறமை செம்ம டேலண்ட், யார வேணா ஏமாத்திடுவோம், இதை வச்சு பழச்சிக்கலாம்பா நினைக்கிறாரு பாருங்க. ஒரு நாள் வந்தது, அவனை அவங்க அம்மாவால காப்பாற்ற முடியல. ஒரு நாள் வந்தது, அவங்க அப்பாவால காப்பாற்ற முடியல. ஒரு நாள் வந்தது, சகோதரன் கொல்ல பார்க்கிறான், குடும்பத்தாலேயே காப்பாற்ற முடியல. நான் சொல்லட்டுமா, கர்த்தரற்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்களே ஆனால், நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, இன்னார் காப்பாத்திடுவாங்க, இன்னார் சப்போர்ட் இருக்கு, இன்னார், ஒரு நாள் வரும் பாருங்க, எல்லாம் கை கட்டிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அப்பா கூடவா? கண்டிப்பா. அம்மா கூடவா? அனுபவிச்சா தெரியும். ஆனா நான் சொல்றேன், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் சேர்த்து கொள்ளுகிற ஒரு கர்த்தர் வசம் இருக்கிறேன்.
யாக்கோபு உணரவில்லை. ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்காரா, ஜெபம் பண்ணணுமா? எங்க தாத்தா விசுவாசிக்கிறாரு, எங்க அப்பா ஜெபம் பண்றாரு, நான் ஜெபம் பண்ணணுமா? நான் ஏமாத்தி எங்க அண்ணன் கிட்ட இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டேன். அதே பாதையை நம்ம என்ன பண்ணுவோம், டிராவல் பண்ணுவோம். அப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நினைச்சான். கடைசியில அவனை யாராலும் காப்பாற்ற முடியல. அப்பா அம்மாவே கையில ஒன்னும் கொடுக்கல, கையில ஒரு குச்சி கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஆனா என்ன நடக்குது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தா தெரியும். அப்பா கையை விட்டாச்சு, அம்மா கையை விட்டாச்சு, அண்ணன் கொல்ல வந்துட்டான். பெரிய குடும்பம், செல்வம் மிகுந்த குடும்பம் கூட அவனை காப்பாற்ற முடியல. ஆனா கர்த்தர் அவனோடு முகமுகமாய் பேசுகிறார். பாருங்க 15 இருந்து வாசிங்க. ஆதியாகமம் 28:15 இருந்து, நான் உன்னோடு இருந்து, நான் உன் கூடவே இருந்து, நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து, நீ போற இடத்துல நான் உன்னை பாதுகாத்து, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஒரு கையை தட்டி அந்த மகத்தான ஒரு தேவனுக்கு மகிமையை செலுத்தலாமா? எவர் கைவிட்டாலும் கைவிடாத ஒரு தேவன் இவர். எவர் நம்முடைய ஆபத்தில் உதவாவிட்டாலும் உதவுகிற ஒரு தெய்வம் இவர். இவர் பக்கபலமா இருக்கிறது. நான் சொல்றேன், எதை விட்டாலும் துதிய விட்டுறாதீங்க, ஃபெய்த்தை விட்டுறாதீங்க, நம்பிக்கை. அதை எப்படி காத்துக்கொள்ள முடியுமோ நான் சொல்றேன், ஒட்டுமொத்த ப்ரொடெக்ஷன் அங்க கொண்டு வந்து நிறுத்தி உங்க விசுவாசத்தை ரொம்ப கவனமா காப்பாத்திக்கோங்க. ஏன் தெரியுமா? இது நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், உன் நிம்மதி நல்லா இருக்கும், உன் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், உன் செல்வ வாழ்வு நல்லா இருக்கும். ஏன்னா அப்பா உதவி செய்யல, அம்மா உதவி செய்யல, அண்ணன் கத்திய தூக்கிட்டான் வெட்டுறதுக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும், என்னால மட்டும்தான் உன்னை பாதுகாக்க முடியும், என்னால மட்டும்தான் உனக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க முடியும். ஆகவேதான் அவன் சொல்லுகிறான், கோலும் கையுமா இந்த தேசத்துக்கு வந்தேன். எங்க அப்பா இல்ல, எங்க அம்மா இல்ல, என் குடும்பம் இல்ல, கர்த்தரே 2 பரிவாரங்கள் உள்ள பெரிய மனுஷனா என்ன மாத்தினாரு. அவரால் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், அவரால் தான் உன்னை காப்பாற்ற முடியும், அவரால் தான் உயர்த்த முடியும்னா அவரை ஏன் நான் விடணும்? அவருடைய அன்பை நான் ஏன் மறுதலிக்கணும்? நெருக்கங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்களும் உங்கள் குடும்பமும் ஒட்டு மொத்தமா தேவ அன்புக்குள் உங்களை வைத்துக் கொள்ள பழகுங்கள். அந்த விசுவாசத்தை மட்டும் நீங்க காத்துக்கிட்டீங்கன்னா 1000 துன்பங்கள் வந்தாலும் அது இன்பங்களாகவே மாறும்.